ஓகேங்க டாக்டர். இப்போ இந்த மண்ணு கீழே விளைஞ்ச கிழங்கு எல்லாமே வந்து நம்ம பொதுவா உடம்புக்கு நல்லதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு பொது கருத்து உண்டு. பனங்கிழங்கு அந்த பொது கருத்தின் கீழே வராதா? இது வந்து கிழங்காக நம்ம பெயர் சொல்லியிருந்தாலும் சரி, இது ஒரு தண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அதை தண்டின் கீழே வர மாதிரி நம்ம அதை எடுத்துக்கணும். இது கிழங்காக இருந்தாலும் கூட, இப்போ மண்ணுக்கு கீழே அப்படின்னு பொதுவாக எல்லாத்தையும் விளக்கக்கூடாது. இஞ்சி மண்ணு கீழே தான் இருக்குது, பூண்டு மண்ணு கீழே தான் இருக்குது, வெங்காயம் மண்ணு கீழே தான் இருக்குது. மண் பரவு கிழங்குகளில் அப்படின்னு தான் நம்ம வந்து சித்தர்கள் சொல்லுவாங்க. கருணையன்றி புசியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த கேட்டகரிக்கு கீழே வராது. இது ஒரு ஊட்டம் அளிக்கக்கூடிய ஒரு ஒரு பொருள். இது வந்து தண்டு மாதிரியான ஒரு பொருள் தான் இது. இதில் வேர் தான், இதில் வந்து வேரில் சேமிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் கூட இது அந்த கேட்டகரியில் வராது. இது ஊட்டம் அளிக்கக்கூடிய பொருள் தான். நம்ம கிழங்குன்னு சொல்கிறது வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு இது மாதிரியான பொருட்களை நம்ம வந்து தவிர்க்கணும். கூடிய வட்டுக்கும் குறைக்கணும், அவ்வளோதான். பனங்கிழங்குலாம் அப்படி கிடையாது.